சம்புநாதம்ங்கிறது தொண்டை மண்டலத்தில் கலந்தைங்கிற ஊரில் பிறந்தவர். சம்புநாதன்கிறவர் தொண்டை மண்டலத்தில் கலந்தைங்கிற ஊரில் பிறந்தவர். அவரோட குடிவளம் குன்றி தளர்ந்து இருந்ததுனால அதை வளம் பெற செய்யணும்னு இரவு பகல குடும்பத்துக்காக உழைச்சார். ஒரு நாள் வயலில் உரம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வியாபாரி வந்தார். ஐயா, எல்லாரும் மழையை மட்டும் நம்பி விவசாயம் பண்ணுறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் எரு போடுறீங்க? எரு போட்டால் கூடுதல் செலவு தானே, இது வெட்டி வேலை தானே, மழையை மட்டும் நம்பினாலே நல்லா விளையுமே அப்படின்னு சொல்கிறார். அந்த காலத்தில் இப்போல்லாம் உரம் போடாமல் விளையாது. அப்போ அவர் விவசாயம் சொல்கிறார், உயிருக்கு உணவு போல பயிருக்கு எரு போடணும். எரு இல்லாத பயிரும் நறுமணம் இல்லாத மலரும் ஒருபோதும் நலம் பெறாதுன்னு சொல்றாரு. நறுமணம் இல்லாத மலரும் நலம் பெறாதுன்னு சொல்லுவோம். குப்பை உயர்ந்தாதால் குடி உயரும். குப்பைன்னா உரம், எரு. குப்பை உயர்ந்தாதான் குடி உயரும். வயல்ல குப்பை கூடணும். அந்த வருஷம் மற்றவங்களுக்கு கிடைத்த விளைச்சலை விட இவருக்கு கூடுதலாக விளைச்சல் கிடைச்சது. பல மடங்கு விளைச்சல் நல்லா கிடைச்சது. கிடைச்சதை பிரித்து கொடுத்தாரு நிறைய பேருக்கு. ஒரு வருஷமும் புது புது டெக்னிக் யூஸ் பண்ணார். நல்லா நெல் விளைஞ்சது. இறைவன் நெல்மணிக்கு பதிலாக பொன்மணியை விலை செஞ்சார் அப்படின்னு எல்லாம் வியந்து போனாங்க. நெல்மணியை மாதிரியே பொன்மணி. இறைவன் ஒரு தரம் உண்மையிலே நெல்லுக்கு பதிலாக பொண்ணை கொடுத்துட்டார். அந்த பொன்மணியவும் குவிச்சு வச்சு எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டாராம். நெல்லு மணி எப்படி பிரித்து கொடுப்பாரோ அதுமாரி பொண்ணு மணியவும் பிரித்து கொடுத்துட்டாராம். அதனால இவரை குடி தாங்கின்னு சொல்லுவாங்க. இவரை குடி தாங்கி. அந்த கொடுத்த ஊருக்கு பேர் தான் பொன் விளைந்த களத்தூர். அந்த ஊருக்கு பேர் தான் பொன் விளைந்த நெல்லுக்கு பதிலாக பொண்ணே விளைஞ்சது. தான் பிறந்த குடியை காப்பாற்றுவேன்னு உறுதியோட ஒருத்தர் உழைத்தால் இறைவனை வந்து உதவி செய்வான். அவர் நேர்மையை உழைச்சி நெல்லை பிரித்து கொடுக்க இறைவன் ஒருத்தர் நெல்லுக்கு பதிலாக பொண்ணை கொடுத்துட்டார். அப்போ ஊருக்காக ஒருத்தன் உழைக்கிற ஒருத்தனுக்கு இறைவனை வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஊருக்காக இருக்கிற ஒருத்தனுக்கு இறைவனை வந்து ஹெல்ப் பண்ணுவார். இறைவனை வந்து தெய்வம் ஆடையை இறுக கட்டிக்கிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுமா. தெய்வம் ஆடையை இறுகி கட்டிக்கிட்டு அதுவாக வந்து உதவி செய்யுமா. குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தான் பிறந்த குடியை மேம்படுத்துவேன் அப்படின்னு சொல்றவருக்கு தெய்வம் மடித்தட்டு தான் முந்தோறும். மடித்தட்டுன்னா அதுவே ட்ரெஸ்ஸை இறுக்கமாக கட்டிக்கிட்டு வந்து ஹெல்ப் பண்ணும். குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தான் பிறந்த குடியை சிறப்பாக்கணும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு தெய்வம் மடித்தட்டு தான் முந்தூரும். அதுவே ஆடையை கட்டிக்கிட்டு தானா வந்து முன்னாடி உதவி செய்யும். அதுவே ஆடையை கட்டிக்கிட்டு தானா முன்னாடி வந்து திருப்பி சொல்லுங்க. குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தட்டு தான் முந்தூர். குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தட்டு தான் முந்தூர். என்னோட குடியை காப்பாற்றுவன்னு கிளம்புற ஒருத்தருக்கு தெய்வம் அதுவாகவே ஆடையை இறுக்கி கட்டிக்கிட்டு வந்து உதவி செய்யும். அப்படிதானே? திருப்பி குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு மடித்தட்டு தான் முந்தோறும். மடித்தட்டு குரல் நடத்த மனப்பாடம் பண்ணிடுறீங்களா? சேர்த்து வச்சு படிக்க முடியாது. அன்னன்னைக்கு நடத்துறத அன்னன்னைக்கு படிச்சிடணும். சேர்த்து இது படித்து திருப்பி படித்தாதான் ஞாபகம் வரும். இல்லாட்டி 2-3 குரல் சேர்ந்து ஞாபகம் வரும். கேள்வி கேட்கும்போது டென்ஷன் பண்ணாது. புரியுதா?